வேலைக்காரன் நாய் எந்திரிச்சு போடா. என்ன எப்படி பண்ணிட்டீங்க? நீங்க செத்துட்டீங்கிற முதல் கவலை எனக்கு தான் ஐயா. ஐயா, அன்னைக்கு ஒரு நாள் சொன்னீங்கல்ல ஐயா, என் வீட்டுல இருந்து இந்த வீட்டுல இருந்து நான் பணமா போனதுக்கு அப்புறம் தான் நீ இந்த வீட்டை விட்டு போகணும்னு சொன்னீங்கல்ல ஐயா. அது நடந்துருச்சு ஐயா, அது நடந்துருச்சு ஐயா, அது நடந்துருச்சு ஐயா. என்னை விட்டு போயிட்டீங்களா ஐயா? எனக்கு இனிமே யாரையா இருக்காங்க? யாருமே இல்லையா? என்ன அனாதை ஆக்கிட்டு போயிட்டீங்களா 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 ஐயா? என்னையா இப்படி ஏமாத்திட்டு என்ன அனாதை ஆக்கிட்டு போயிட்டீங்களா போயிட்டீங்களா? என்னையா துர்கா அம்மா, அம்மா
அம்மா துர்கம்மா, அம்மா வாங்கம்மா. அம்மா தாயே தெய்வமே, அங்க 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 பாருங்கம்மா, அங்க பாருங்கம்மா. ஐயாவோட முகமே சரியா தெரியலம்மா. பாருங்க வாங்க வாங்கம்மா, வாங்கம்மா பாருங்கம்மா, வாங்க ஐயா பாருங்க, வாங்க பாருங்க பாருங்க தெய்வத்தை பாருங்க பாருங்க பாருங்கம்மா, பாருங்க பாருங்கம்மா, பாருங்க. இதெல்லாம் பாக்குறதுக்கு தான் நம்ம இருக்கமா உயிரோட. பாருங்க அங்க பாருங்கம்மா, பாருங்க அங்க பாருங்கப்பா, தெய்வத்தை பாருங்கப்பா, நல்லா பாருங்கப்பா, பாருங்க. அவரை எதிரிக்க சொல்லுங்கம்மா. அம்மா ஐயாவை எதிரிக்க சொல்லுங்க. நீங்க சொன்னா கேட்பாருமா, நீங்க சொன்னா கேட்பாருமா அவரு. எனக்கு ஒண்ணு இல்ல, நான் நல்லா இருக்கேன்னு அவரை சொல்ல சொல்லுங்கப்பா, எந்திரிச்சு சொல்ல சொல்லுங்கப்பா. ஐயா துர்காமா வந்திருக்காங்க, எந்திரிக்கையா ஐயா, எந்திரிக்கையா, துர்காமா வந்திருக்காங்க. என்னம்மா சொல்றீங்க? இது என் புருஷன் இல்ல, என் புருஷன் கோழை இல்ல, அவர் தைரியசாலி, தற்கொலை எல்லாம் பண்ணிக்கவே மாட்டேன். இது வேற யாரும் வேற யாரும் இது வேற யாரோ. வேதாந்தம் அழக்கூடாது, வேதாந்தம் அழக்கூடாது. இது வேற யாரோ. அவர் செத்துருக்கவே மாட்டாரு. தேவையில்லாம யாரும் செத்ததுக்கு நீ அழுகுற. அழாத. ஆனா நான் செத்து போறேன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்காருப்பா. எழுதி வச்சிருப்பாரு. ஏன்னா இவங்க பண்ண தொந்தரவுக்கு நிம்மதியா செத்து போயிடலான்னு எழுதி வச்சிருப்பாரு. ஆனா செத்து போயிருக்க மாட்டாரு. செத்திருக்க வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. இங்க சொல்லணும், அவர் செத்துட்டாருன்னு இங்க சொல்லணும். அவர் உன்னை பிரிஞ்சு போயிட்டாரு, உன் புருஷன் உயிரோட இல்லைன்னு இங்க சொல்லணும். இங்க சொல்லல. ஆமா, என் புருஷன் செத்துட்டாரு, அவர் என்னை விட்டு போயிட்டாரு, நான் யாரும் இல்லாத அனாதைய போயிட்டேன்னு இங்க சொல்லணும்.
இல்ல சொல்லல. என் புருஷன் உயிரோட எங்கேயும் இருக்காரு, நல்லா இருக்காரு. அவருக்கு எதுவும் ஆயிடல. அவருக்கு எதுவும் ஆகல. சொன்னா கேள்டா. ஊத்துகிறல்ல. வேண்டாண்டா டேய், வேண்டாண்டா. ஊத்துறா. 4 ரவுண்டா தண்ணி ஊத்தாம குடிச்சிட்டு இருக்கடா டேய். அத நீங்க ஊத்துகிற. அண்ணா இன்னும் ஊத்துனா ஊத்துனா. வேண்டாண்டா. சொன்னா கேளுங்க, ஊத்துங்கங்கறல. வேண்டாம் தம்பி. டேய் வேண்டாண்டா. டேய் இந்த ரேஞ்சுக்கு போன உடம்பு தாங்காதுடா. உடம்பு 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 அதான் அதான் பிரச்சனை, அதான் பிரச்சனை. டேய் டேய் சொன்னா கேளுடா. வேண்டாண்டா. அண்ணா போலீஸ் போய் சொல்லுதுண்ணா. ஆமா போலீஸ் போய் சொல்லுது. கிடைச்சது கங்காதர உடம்பு இல்ல. ஆமா கிடைச்சது கங்காதர உடம்பே இல்ல. ஐயோ ஐயோ. டேய் 1 மணி நேரமா இதையே தாடா திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. ஏன்டா போலீஸ் போய் சொல்லணும்? தெரியலையே, எதுக்குன்னு தெரியலையே. போலீஸ் எதுக்காக என்ன போய் சொல்லணும்? டேய் தம்பி டென்ஷன் ஆகாதடா. செத்தது கங்காதர உடம்புதான். நம்புடா. அவன் உடம்பு போட்டு சுத்தி அவன் சொந்தக்காரங்கெல்லாம் சேர்ந்து அழுகுறாங்கடா. ஏண்டா அவன் உடம்பு இல்லைன்னா எதுக்குடா அவங்க எல்லாம் அழணும்? போதும்டா போதும். கங்காதரன் கங்காதரன் இத்தனை நாளா அடிப்பட்ட புலி மாதிரி நிம்மதி இல்லாம இருந்தது போதும்டா. டேய் கங்காதரன் செத்துட்டான்டா, விட்டுறா. பைத்தியக்கார பைத்தியக்காரா. நீ பைத்தியக்காரன் என்னைய பைத்தியக்காரனாக்க பாக்குற. செத்தது கங்காதரம் இல்ல, கிடைச்சது கங்காதரம் உடம்பு இல்ல. வேற வேற வேற. கங்காதர சாவு என் கையால தான் நடக்கும். இந்த மாதிரி கூவத்துல எல்லாம் நடக்காது. கங்காதரம் ஏதோ ஒரு கண்கட்டு வித்த நடத்துறான். நீங்க எல்லாரும் அவன் நினைச்ச மாதிரியே ஏமாந்து போயிட்டீங்க. கங்காதரன் ஏதோ கண்கட்டி வித நடத்துறான். இவர் பெரிய சிபிஐ ஆபீசர் கண்டுபிடிச்சிட்டாரு. நீ என்ன அடிச்சாலும் பரவாயில்லடா. ஒரு அண்ணனா பொறுப்பா நான் இதை சொல்லித்தாண்டா ஆகணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல கங்காதர உடலை கொண்டு வந்து கொளுத்துவாங்க, இல்ல புதைச்சிருவாங்க. இனி அதை அத்தோட மறந்துரு. மறுபடியும் கங்காதரன் நினைப்ப சுமந்துக்கிட்டு தெரிஞ்ச பைத்தியக்கார மாதிரி ரோட்ல சட்டையை கிழிச்சிட்டு அலைவடா. என்கிட்ட நீங்க அந்த கடவுளே வந்து சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். கங்காதர சாவல, கங்காதர சத்துட்டான்னு நான் நம்பவே மாட்டேன். நான் யாரு? முனிய. அடுத்தவங்க மொழிய முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதே புடுங்கிறேன். கங்காதர என்ன ஏமாத்த பாக்குறானா? ஏமாந்துருவானா உன் தம்பி? உன் தம்பி யாருன்னா? யாரு? ராயப்பேட்டையில பிறந்த ராவண. சுட சுட எதிரிகள பக்காவ பந்தாடுற சூரபத்ர. நான் ஏமாறுவேன்? நான் நாமத்தை போட்டுக்குவேன். வாழ்ன வாழ்ன என் கூட. டேய் வேண்டாண்டா, நீ ரொம்ப போதையில இருக்கடா. டே எங்கடா இந்நேரத்துல கூப்பிடுற? கங்காதரம் வீட்டுக்கு. கங்காதரம் வீட்டுக்கா? ஆமா கங்காதரம் வீட்டுக்கு தான். என் கூட வா.
அது கங்காதர உடம்பு இல்லைன்னு நான் உனக்கு கன்ஃபார்ம் பண்றேன்னா வா. டேய் வேண்டாண்டா, ரொம்ப விலை கொடுத்து வாங்காதடா. டேய் பேசாம இங்கே இருந்துடுறா. இல்ல இல்ல, நான் போயே ஆகணும். கங்காதர உடம்ப கண்ணால பார்த்தே ஆகணும். டேய் உனக்கு என்னத்த சொல்லி புரிய வைக்கிறதே தெரியலடா. அங்க கங்காதர உடம்பு என்ன அனாதையாவா இருக்கு? அவனை சுத்தி பசங்க சொந்தக்காரன்லாம் உட்கார்ந்து இருப்பாங்கடா. நீ அங்க போனீங்கன்னா கோபத்துல பந்தாடிடுவாங்கடா. டேய் வேண்டாண்டா, அண்ணன் உன் காலில் வேணா விழறேன். தயவு செஞ்சு அந்த பக்கம் எல்லாம் போக வேணாண்டா. அண்ணா நீங்க என்ன சொன்னாலும் சரி, நாங்க போகத்தான் போறேன். நான் மட்டும் இல்லைன்னா நீங்களும் என் கூட வர்றீங்க. செத்துட்டு நாடகமா வரவேண்டா. இந்தப்பா 200 ரூபாய். என்ன காப்பாத்துற தெய்வமே, என்ன காப்பாத்துற தெய்வமே. உனக்கு இந்த நிலைமை வரும். சாக வேண்டிய நாள்ல உயிரோட இருக்கிறேன். ஐயோ தெய்வமே, எங்களை விட்டு போயிட்டியே. ஐயோ கங்காதரா, என்னடா என்னடா இதெல்லாம்? என்னது போடா. ஊர் உலகத்துக்கெல்லாம் புத்தி சொன்ன நீயாடா ஆத்திர வந்து தற்கொலை பண்ணிக்கிட்ட? போடா கோழப்பா. இல்ல துர்கா, என்னம்மா இவன் இப்படி பண்ணிட்டு போயிட்டானே? பாவி மகன் இப்படி செத்து தொலைஞ்சிட்டானே. இல்ல சின்னம்மா, இது அவர் இல்ல. அவர் செத்து போகவே மாட்டாரு. செத்து போகாதவனா எனக்கு இப்படி ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கான் பாருமா. அவன் கைப்பட எழுதி வச்சிருக்கான் பாருமா. தெளிவா எழுதி வச்சிருக்கான், நீயே படிச்சு பாருமா. நான் செத்தா துர்கா கழித்திருக்கிற தாலியை அழுத்தக்கூடாதுன்னு நல்லா தெளிவா எழுதி வச்சிருக்கானேம்மா. நான் செத்து போயிட்டா துர்கா விதவையாகி வெள்ளப்புடவை எல்லாம் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டானேம்மா. துர்கா இப்ப இருக்கிற மாதிரியே நெத்தியில பொட்டோடும் கழுத்துல தாலியோடையும் மங்களகரமா வாழணும்னு எழுதியிருக்கானேம்மா. செத்துட்டாமா கங்காதர. தாலி மட்டும் போதும்னு சொல்லிட்டா அந்த தாலியை யாரும் பறிக்க கூடாது, பறிச்சா ஆத்மா சாந்தி அடையாதுன்னு தெளிவா எழுதி வச்சிருக்கானே.